வணக்கம். ஆண்டாள் அருளிய திருப்பாவை. புள்ளும் சிலம்பினகான் புல்லரையன் கோவில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியென்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். ரம்யமான அதிகாலை. பொழுது புலரப்போகிறது. உறங்கும் பெண்ணை துயில் எழுப்ப தோழிமார்களுடன் ஆண்டாள் வருகிறார். பொழுது புலர்ந்து விட்டதற்கான அறிகுறிகள் தென்படுகிறது. எப்படி? பறவைகளின் கீச்சொலி கேட்கிறதாம். புல்லும் சிலம்பினகான். பறவைகள் சப்தமிடுகின்றன. புல்லரையன் கோவில். பறவைகளின் அரசன் கருடன். கருடனின் அரசன் எம்பெருமான். எம்பெருமான் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. வெண்சங்குகள் விழிக்கின்றன. வெள்ளை விழிசங்கின் வெண்சங்குகள் விழிக்கின்றன, நம்மை அழைக்கின்றன. அந்த பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய். நாம் யாரை பாடப்போகிறோம்? அந்த கண்ணனை. பேய்முளை நஞ்சுண்டு என்கிறார். பூதனை என்னும் அரக்கி கண்ணனை வதம் செய்ய தாய்ப்பாலில் நஞ்சு கலந்து கொடுக்கிறார். கண்ணனும் தாய்ப்பாலை அருந்தி அவளை மாய்த்து விடுகிறான். அடுத்தது கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. சகடாசுரன் என்ற மாய அரக்கனையும் உதைத்து அழித்தானான். அவன் கள்ளத்தனம் கொண்டு கண்ணனை அழிக்க வந்தானான். அவனை காலால் உதைத்து தும்சம் செய்தானாம் கண்ணன். கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி என்கிறார். அடுத்து வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை. திருமால் திருப்பார்கடலில் நாகபஞ்சனியில் யோக நித்திரையில் ஆழ்ந்திருப்பவர் அனந்த சயனன். அந்த காட்சியை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் திருமால் எப்படி அனந்த சைனனாக காட்சி அளிக்கிறாரோ அந்த காட்சியை அப்படியே உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியென்ற பேரரவம். அவர்கள் அவனை சிந்தையில் வைத்து செய்த தியானத்திலிருந்து விடுபட மெல்ல எழுகிறார்கள். மெல்ல எழுந்து அரியென்று பேரரவம். அரி என்று எழுப்பும் ஒலி உனக்கு கேட்கவில்லையா பெண்ணே? இன்னுமா தூங்குகிறாய் என்று ஆண்டாள் கேட்கிறார். மெல்ல எழுதல் என்று ஏன் சொல்கிறார்? யோகிகளும் முனிவர்களும் உள்ளத்தில் துயிலமர்ந்து கொண்டிருக்கும் பெருமாளை அவர்கள் உள்ளத்தில் வரித்து வைத்திருக்கும் துயில் கொண்டிருக்கும் பெருமாளின் யோக நித்திரை கலைந்து விடா வண்ணம் கவனமாக மெல்ல எழுகின்றனராம். இப்படி சொல்கிறார். ஹரி என்ற மந்திரத்தை தினசரி கடனாக வாய் வார்த்தையாக உச்சரிக்காமல் உள்ளத்து ஆத்மார்த்தமாக உள்ளத்தின் ஆத்மார்த்த சிந்தனையாக அவனது நாமங்களை திருநாமங்களை ஜபிக்கிறார்கள், பாடுகிறார்கள். மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் என்பது சிறிய அளவில் ஆரம்பித்து பின்னர் பெரும் கோஷமாகும் கிறிசன்டோவை குறிக்கிறது. அப்பேரரவம் கேட்ட மாத்திரத்தில் எல்லா சங்கடங்களும் மறந்து போய் மனத்தில் மந்தகாசமான அமைதி ஏற்படுகிறது. ஆகவே ஆண்டாள் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவா என்கிறார். அந்த பேரறம் அரி என்கிற பேரறம் உள்ளம் புகுந்து குளிர்விக்கிறதாம். அதை அனுபவிக்க வேண்டும் என்கிறார் ஆண்டாள். இப்பாசுரம் 6 முதல் தொடங்கி 15 வரை துயிலடை காட்சியாக வைக்கிறார்கள். துயில் விழித்தவர் உறக்கத்தில் இருப்பவரை எழுப்பும் நோக்கில் பாடப்பட்டன. இது துயிலடை காட்சி என்கிறார்கள். 6 முதல் 15 வரை. மேலும் குறிப்பாக 10 ஆழ்வார்களை துயில் எழுப்புவதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. பகவத் விஷயத்தை 10 ஆழ்வார்களுடன் அடியார்களுடன் அனுபவிக்க வேண்டிய தத்துவத்தை வலியுறுத்துகிறது. இப்பாசுரம் பெரியாழ்வார் துயில் எழுப்புவதாக பெரியாழ்வாரை துயில் எழுப்புவதாக அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சான்றோர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். தேங்க்யூ.